குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, 7th ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 1ல செகண்ட் யூனிட்டுடைய இறுதி வகுப்பு இது. ஏற்கனவே நாம ப்ரோஸ், போம், கிராமர் பார்ட் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இது திருக்குறள் வகுப்பு தான் இறுதி வகுப்பு. அடுத்து தேர்ட் யூனிட் பார்க்கலாம். இல்லாட்டி அந்த ஹிஸ்ட்ரியோடைய இன்கம்ப்ளீட்டா இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி வகுப்பாது ஏதாவது பார்க்கலாமா, இல்லாட்டி 7th தமிழ் முடிச்சுட்டு கூட அந்த ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். பாருங்க, நுழையும் முன் பாருங்க. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்து குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்று. அதாவது அணுவை போன்ற, அணு எப்படி இருக்கும், ஒரு சிறிய துகள் தான் அணு. அப்படி ஒரு சிறிய துகளுக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 7 கடலை அடக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அது போல 2 அடி கொண்ட இந்த திருக்குறள்ல உலக மக்களுக்கு தேவையான மிகப்பெரிய ஞானத்தையும் மிகப்பெரிய அறிவு கருத்துக்களையும் அறக்கருத்துக்களையும் கூறியிருக்கிறது தான் இந்த பெருமையை சொல்றாங்க. எப்படி ஒரு அணுக்குள்ள, ஒரு சிறிய அணுக்குள்ள 7 கடலை புகுத்தினா எப்படி இருக்குமோ அது போல இந்த 2 அடி கொண்ட திருக்குறள்ல உலக மக்களுக்கு தேவையான மிகப்பெரிய கருத்துக்களை சுருக்கமாகவும் ஆழமாகவும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பொருள். திருக்குறள் 2 அடிகளிலேயே உலக வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய ஞானத்தை எப்படி கொடுத்திருக்கு, சுருக்கமாக கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அங்கே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். அப்போ திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்தவர். அப்போ அந்த காலகட்டத்திலேயே இப்பவே இப்படி இருக்குதுன்னா சமுதாயம், அந்த காலத்துல இதை விட நல்ல சிறப்பான வாழ்க்கை முறைதான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த காலத்திலேயே அவர் சமுதாயத்தை உற்று நோக்கி ஆழ்ந்து மக்கள் இப்படியெல்லாம் வாழறாங்களே, இப்படியெல்லாம் வாழக்கூடாது, இப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்னு சிந்தித்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருக்குறள். யாரால? திருவள்ளுவருடைய சிந்தனையால எழுதப்பட்ட ஒரு நூல். அப்போ வாழ்க்கை முறையை நன்கு ஆராய்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல். அப்போ இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம். அப்போ உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்குது? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உலகில இருந்தாலும் திருக்குறள் தமிழ் மொழியில இயற்றப்பட்ட இந்த திருக்குறள் போல வேற எந்த மொழியிலும் இதுவரை எழுதப்பட்டது இல்லை அப்படின்றதுதான் தமிழ் மொழியுடைய சிறப்பையும் திருக்குறளுடைய பெருமையும் இங்க சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அழுக்கு ஆறாமை. அழுக்கு ஆறாமைனா பொறாமை கொல்லாமை. அழுக்கு கூட்டல் ஆறாமைனா பொறாமை கொல்லாமை, பொறாமை இல்லாமை. அதாவது ஒழுக்காரா கொள்கை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒழுக்கத்தின் சிறந்த வழியாக கொள்ள வேண்டும். ஒழுக்கம்தான் ஒரு மிக சிறந்த வழி அப்படின்னு கொள்ளணும். ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பாருங்க, ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். யார் ஒருவன் தன்னுடைய நெஞ்சில பொறாமை இல்லாமல் குணம் இருக்கிறானோ அவன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா. அப்ப பொறாமையே இருக்கக்கூடாது. எந்த மாதிரி வாழும்? ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டுமே தவிர பொறாமை இல்லாத பொறாமை இருக்கிற குணத்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு வாழணும்னா ஒழுக்க நெறியாக வாழணும், பொறாமை இல்லாத அந்த குணத்தை நீக்கணும்ன்றதான் இதனுடைய பொருள். பாருங்க, ஒழுக்காரா கொள்க. ஒழுக்க நெறியோடு வாழணும், ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 2வது குறள் பாத்தீங்கன்னா அழுக்காராமை என்றதுல பொறாமை இல்லாத அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அதாவது அவ்விய நெஞ்சத்தான் பாத்தீங்கன்னா பொறாமை கொண்டவனுடைய ஆக்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வம். அப்போ பொறாமையா இருக்கான் இல்லையா, ஒருத்தர் மேல பொறாமை இருக்கும், அவங்கிட்ட செல்வம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அப்படிப்பட்ட இருக்கிறவன்கிட்ட செல்வமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை இல்லாதனுடைய வறுமை, அதாவது இவனுடைய வறுமையும், அதாவது பொறாமை இல்லாதனுடைய வறுமையும் பொறாமையோடு இருக்கிறனுடைய செல்வமும் நினைக்கப்படும்னா யாரால நினைக்கப்படும்னா சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பொறாமை கொண்டவருடைய செல்வம் இது யாராவதுக்கு தேவையா? எவன் ஒருவன் பொறாமை குணத்தோடு இருக்கிறானோ அவங்கிட்ட செல்வம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஆனா வறுமையிலும் செம்மையாக வாழறாங்கன்னு சொல்வியா? அப்போ வறுமையில பொறாமை இல்லாதவனுடைய செல்வம், அவனுடைய வறுமையும் இருந்தா அது எப்படி இருக்கும்? செம்மையாக கருதப்படும். அதுதான் சான்றோரால் ஆராயப்படும் சொல்லிட்டு இந்த பொறாமையை பத்தி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
இரண்டாவது பாருங்க, புறம் கூறாமை. புறம் கூறாமைன்னு என்னது? புரளி பேசுவாங்க இல்லையா? ஒருத்தர் இல்லாத போது, மற்றவங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசுற அது எதை விட கீழ்த்தரமான செயல். பொறாமை விட கீழ்த்தரமான செயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறம் கூறாமை. ஒருத்தர் முன்னாடி இருக்கும்போது சொன்னாலும் சொல்லலாம். இப்போ நான் பேசினேன், ஒரு விஷயம் பேசுறேன்னா அது பிடிக்கலையா, தவறா சுட்டி காட்டலாம், தப்பே இல்லை. ஆனா பின்னாடி பேசுவாங்க இல்லையா ஒருத்தரை பத்தி. இப்ப நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்க கூட வந்து அவங்க கூட நல்லா இனிக்க பேசிட்டு அவங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசுறோம் பாத்தியா, அதுதான் இந்த குணம். புறம் கூறாமைன்னா புரளி பேசுறதா இதை சொல்லுவாங்க. அப்போ கண்ணின்று கண்ணறச் சொல்லினும், அதாவது கண்ணின்று கண்ணுக்கு எதிரே நின்று கண்ணற சொல்லினும். கண்ணற சொல்லினும்னா என்னது? இரக்கம் இல்லாமல், அதாவது கண் அறனா நீ இரக்கம் இல்லாமல் சொல்லு. கண்ணுக்கு முன்னாடியே அவனை பத்தி என்ன வேணா சொல்லு, சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்க? முன்னின்று, அவனுக்கு முன்னாடி இல்லாத போது பின்னோக்கி சொல். அதாவது அவன் முன்னாடி இல்லாத போது அவன் போயிட்டு பின்னாடி அவனை பத்தி சொல்லாத. எதை சொன்னாலும் அவன் முன்னாடியே சொல்லு அப்படின்றதுதான் இதன் பொருள். அதாவது புரளி பேசுறது. அதாவது ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொல்லாலும் சொல்லலாம். ஒருத்தரை பத்தி நீ டைரக்டா நீ என்ன தவறு இருக்குதோ, அவனை பத்தி என்ன குற்றம் இருக்குதோ சொல்லிடு. ஆனா அவன் இல்லாத போது அவன் பின்னாடி புறம் கூறுவாங்கல்ல, முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்கன்னு சொல்றியா, அந்த மாதிரி பேசுறது கூடாது அப்படின்றதுதான் வந்து புறங்கூறாண்மையில இந்த குறள் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. நான்காவது குறள் பாருங்க, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. ஏதிலார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவருடைய குற்றத்தை வந்துட்டு எப்படி வந்து மத்தவங்களை வந்துட்டு குற்றம் பாருங்க, அதாவது வந்து பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்புடைய வாழ்வில் துன்பம் கிடையாது. இப்போ ஒருத்தருடைய குற்றம், எப்ப பாரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன் மேல நிறைய குற்றம் இருக்கும். ஆனா மத்தவங்களை என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்தம் கண்டுபிடிக்கிறதுலயே இருப்பாங்க. அந்த மாதிரி குணம் கொண்டவங்களுக்கான குரல் தான் இது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ முதல்ல அடுத்தவங்களை பத்தி குற்றம் கண்டுபிடிக்கிறத விட உன் மேல எந்த குற்றம் இல்லாமல் பார்த்துனா உனக்கு எந்த தீங்கும் இல்லை. அதனால மத்தவங்க குற்றத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி தன் குற்றத்தை நீ பார்க்கிறவனா இருந்தோம்னா நம்ம வாழ்வில துன்பம் இல்லை, இதனுடைய பொருள். அப்ப பிறருடைய குற்றத்தை காண்பது போல நீ அடுத்தவனுடைய குற்றத்தை எப்படி காண்கிறாயோ அதே போல தன்கிட்ட இருக்கிற குற்றத்தையும் குறையையும் நீ பார்த்தனா உன்னுடைய வாழ்வில் துன்பம் இல்லை அப்படின்றதுதான் இதனுடைய பொருள்மா. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்கம்மா, பாருங்க, அருளுடைமை. அருளுடைமைன்னா கருணையோடு கொள்ளுதல். கருணையோடு இருக்கிறதா வந்துட்டு கருணை உடைமை அப்படின்னா வந்து அருளுடைமை. அருள்னா என்னதுமா? கருணை. கருணையோடு இருக்கிறதா வந்து அருளுடைமை. அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கல்லும். அதாவது அருட்செல்வம்னா என்னன்னா கருணையோடு இருக்கிற செல்வம் தான். செல்வத்துலேயே மிக சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம். பொருள் செல்வம் பார்த்தீங்கன்னா இழந்தவரிடத்திலும் உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா அருளுடைய கருணை இரக்கம் கருணை உள்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. ஆனா யார்கிட்ட வந்து கருணையோடு இரக்கத்தோடு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் தான் செல்வத்திலேயே சிறந்த செல்வம். பொருள் இருக்குது இல்லையா, அது இழந்தவரிடத்துல இருக்குது. ஏழை பணக்காரன் யாரு பாகுபாடு, நல்லவன் கெட்டவன் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாமல் பூரியார்னா, இழிந்தவர்னா யார்? நல்லவர் கிடையாது. இழிந்தவர்னா வந்துட்டு கெட்டவர்னே வச்சுக்கோங்க. அதாவது எல்லாருக்குமே அது பொருந்தும். இழிந்தவர்னா எல்லாரையும் பொருந்தும். அப்போ அவங்க கிட்டயும் இருக்குது. அப்படிப்பட்ட பொருள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்போ செல்வங்களிலேயே மிக சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருணையோடு ஒருத்தர் மேல வந்துட்டு அன்பு காட்டுறது, இரக்கம் கொள்ளுதல், உதவி செய்யறது, இது எல்லாம் கருணை கண் கொண்டு பார்த்து ஒரு உதவி செய்யறது தான் வந்து செல்வங்களிலேயே சிறந்த செல்வம். பொருள் செல்வம் வந்து இழிந்தவர்கிட்ட இருக்குது, அது வந்து ஒரு செல்வமே ஆகாது அப்படின்ற ஒரு பொருள்ல வந்து இந்த குறள் வந்து கொடுத்திருக்காங்க. அருளுடைமை. அதுக்கடுத்து வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான். வலியார்னா வலிமையுடையவங்களுக்கு முன்னாடி பாருங்க, ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை கண்டு எண்ணி பார்த்தல் வேண்டும். வலியார் முன்னா வலிமையுடையவர் முன், வலிமையா இருக்காங்கன்னா அதாவது ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கணும்னா நம்ம வலிமையோடு இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நாம எப்படி இருப்போம்?
அஞ்சு நிப்போம் இல்லையா? அத நீ நினைச்சேன்னா, நம்மை விட வலிமையா இருக்கிறவங்க முன்னாடி நாம எப்படி அஞ்சி நின்னோம்னா, அப்ப நாம என்ன செய்யும்? நம்மளை விட மெலிந்தவர்கள், வலிமை குன்றிய இடத்தில் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அவர்களை துன்புறுத்த மாட்டோம் அப்படின்னு தான் இதன் பொருள் பாருங்க. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும்போது, நான் இருக்கேன், என்னை விட கீழ நான் சொன்னா இப்ப நான் வலிமையா இருக்கேன். என்னை விட பலவீனமாக இருக்கிறவங்கள நான் துன்புறுத்துறேன். இப்போ அவங்கள வந்துட்டு இப்போ ஒண்ணும் இல்லம்மா. ஒரு சின்ன புழுவே, பூச்சியே வச்சுக்கலாம். அத துன்புறுத்துறேன். ஆனா பாம்பு கண்டா நம்ம ஓடுவோம் இல்லையா? அத பார்த்தா நமக்கு பயம் இருக்குது இல்லையா? மனுஷன வேணாம், ஒரு பூச்சியே வச்சுக்கோங்க. அப்போ அத கண்டா நம்ம ஓடுவோம் இல்லையா? பயந்து அஞ்சு நிப்போம் இல்லையா? அப்போ இது எதுவும் நம்ம செய்யாது இல்லையா? ஒரு எறும்போ எதுவும் செய்யாது. அப்போ அத நம்ம செய்யும்போது, பாம்பு வந்தா நம்ம எப்படி அஞ்சு ஓடுவோமோ, அப்படி நம்ம அதற்கு முன்னாடி இருந்தா நமக்கு எந்த நிலைமையோ, அத மாரி தான் இந்த சின்ன உயிரையும் நம்ம துன்புறுத்தல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு கீழ வலிமை குன்றியவர்களை நம்ம எப்படி துன்புறுத்துனா, நம்மை விட வலிமை மிக்கவர்கள் முன்னாடி நம்ம எப்படி பயந்துட்டு நிப்போமோ, அந்த மாரி ஒரு நெனப்பு இருந்துச்சுன்னா, இவங்களை வந்து நாம துன்புறுத்த மாட்டோம். யார? பலகீனம் இருக்கிறவங்கள, மெலிந்தவர்களை அப்படின்றது தான் இதனுடைய பொருள். வாய்மை. வாய்மைன்னா என்ன? உண்மை தன்மை. உண்மையோ பேசுறது. பொய் பேசாமை. அதாவது ஒரு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு, நம்முடைய வார்த்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது எந்த வயதினரா இருந்தாலும் சொன்னா, சொல்லுல நிக்கணும். என் அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சொன்ன சொல்லுல நிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வலிமை இருக்குது, சக்தி இருக்குது. அதாவது அவங்க ஒரே முறை சொன்னா, அது எந்த சூழ்நிலையும் மாறாது இருப்பாங்க இல்லையா? அவங்க சொன்னா சொன்னதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அடிக்கடிக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதாவது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சொன்ன சொல்லுல நிக்கணும். சொல்லு மாறக்கூடாது அப்படின்றது. அவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. அது காசு இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, எந்த ஒரு ஏழ்மை நிலையில இருந்தாலும் சரி, அந்த சொல்லுலங்கிறது அதாவது அந்த சொல்ல வந்துட்டு பொய்யாக்காம, நான் சொன்னதுதான். அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தைக்கான பொருள் தான் இது. வாழ்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல். அதாவது வாழ்வை உண்மைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வை உண்மைத்தன்மை எனப்படுவது யாதெனின், மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் தான் வாழ்மை. உண்மைனா என்னது? நீ பேசுற, கண்டதையெல்லாம் பேசுறது வந்து பேச்சு கிடையாது. யாருக்குமே எந்த ஒரு சிறு உயிரேனும் அதால பாதிக்காத வண்ணம், எந்த தீங்கு ஏற்படாத வண்ணம் நம்ம பேசக்கூடிய சொற்கள் தான் வந்துட்டு வாழ்மைன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பேசுறோம். ஒருத்தரை எந்த வகையில அது என்ன செய்யக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது. நல்ல அன்பான பேச்சு பேசணும். கடுமையான சொற்களை வந்து பேசக்கூடாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கரெக்டான சொல்லுவோம். ஆனா சொல்ற விதம் ஒண்ணு இருக்குது இல்லையா? அதுதான். அப்போ சொல்லும்போது யார் மனதையும் புண்படாமல் பேசுறது தான் அதுதான் வந்து வாழ்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுல குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க. "தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும்." அதாவது தன்னெஞ்சு உன்னுடைய மனசு அறிந்து நீ பொய் சொன்னேன்னா, பொய் யற்கேன்னா நீ பொய் சொன்னேன்னா, உன் நெஞ்சு அறிந்து, உன்னுடைய மனதறிந்து நீ பொய் சொன்னேன்னா, பொய் தப்பின் அப்படி சொன்ன பின் அதாவது பொய் சொன்ன பின், உன் நெஞ்சே உன்னை சுடும். வேறு யாரும் உன்னை தண்டிக்கவே தேவையில்லை. ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. சொல்லவே கூடாது. தன்னுடைய மனசாட்சிப்படி என்ன சொல்லுவோம்? உன் மனசாட்சி தொட்டு சொல்லும்னு சொல்லலையா? நீ உன் மனசாட்சி தான் உனக்கு என்னது? வேற எந்த ஒரு சாட்சியே தேவையில்ல. உன் மனசாட்சின்னு சொல்லும். அப்போ மனசாட்சி தொட்டு சொல்லும்னு சொல்லணும்னா, அப்போ அந்த மனசாட்சிக்கு உட்பட்டு பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னேன்னா, அந்த மனசே வந்து என்ன செய்யும்? உன்னை வருத்தும். நம்ம இப்படி சொல்லிட்டோமே, பொய் சொல்லிட்டோமே. நம்ம என்ன ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம பொய் சொல்றோம். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக. ஆனா, நம்ம ஒரு பொய்யே பேச மாட்டோம் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டோம்னா, நமக்கு யாருக்கும் தெரியாது நம்ம பொய் சொன்னோம், உண்மைய சொன்னோம்னு தெரியாது. ஆனா சொல்லிட்டோம், வாதாடிட்டோன்னே வச்சுக்கோங்க. ஆனா நம்ம மனமானது நம்மளை ஐயோ! நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் அதனுடைய பொருள்மாம். "உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்." அதாவது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். அதாவது உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர். தன்னுடைய உள்ளத்துல, தனது மனசுல இது வாய்மை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது தன்னுடைய உள்ளத்துல வந்துட்டு பொய்யில்லாமல் யார் வந்து தன்னுடைய மனசறிய பொய்யில்லாமல் யார் வாழுறாங்களோ, அவங்க இந்த உலகத்தாருடைய உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உதாரணத்துக்கும் கொடுத்திருப்பாங்க. உள்ளத்தில் வந்து தன்னுடைய மனதறிய பொய் சொல்லாமல் இருக்கிறாங்களோ, வாழ்பவர் தான் வந்து இந்த உலகத்தாருடைய உள்ளங்களில் எல்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய மனசுல எப்பொழுதுமே நீங்கா இடம் பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய பொருள். அதாவது உண்மை தன்மைக்கு வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? சக்தி அதிகம் சொல்லுவாங்க. அதற்கு வந்து மதிப்பு அதிகம். அப்போ
நம்ம என்ன செய்யணும்? உண்மையோட இருக்கணும். பொய் பேசக்கூடாது. இறைமாட்சி. இறைமாட்சி என்பது எத்தனையாவது அதிகாரம்னு பாருங்கம்மா. ஆம், பாருங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசுக்குண்டான பொறுப்பு, கடமை அப்படின்றதுதான் இது வந்து கொடுத்திருப்பாங்க. அரசருக்கு அரசினுடைய பெருமை. அதாவது வந்துட்டு இயற்றலும் இயற்றலும்னா ஒரு பொருளை வந்து, அதாவது பாருங்க, பொருள் வரும் வழிகளை அறிதல். இயற்றலும்னா அறிதல். அவ்வழியில் பொருள்களை வந்துட்டு சேர்க்கணும். ஈட்டலும்னா வந்து இயற்றலும் ஈட்டலும் சேர்க்கணும். சேர்த்த பிறகு என்ன செய்யணும்? காத்தலும், பொருளை வந்துட்டு பாதுகாக்கணும். காத்த பொருளை பயனுள்ள வகையில திட்டமிட்டு செலவிடுதல் மிக சிறந்த அரசினுடைய செயல்பாடாகும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல எந்த மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இது வந்து யார் வந்து பார்லிமெண்ட்ல வந்துட்டு எப்போ வந்துட்டு, இங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எப்போ வந்துட்டு உம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க, எந்த இயர்ல, இயர்லில எந்த மந்த் வந்து தாக்கல் பண்றாங்கன்னு தெரிஞ்சு, அது எந்த தேதியிலன்னு தெரிஞ்சுக்கும். அது எப்பெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்பத்துல இருந்து மாறி இருக்குது. அப்போ இந்த குறளை வந்துட்டு யார் வந்துட்டு அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த குறள் சொன்னாங்கன்றது உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட இல்லாட்டி எக்கானாமிக்கோட வந்து தெரிஞ்சுக்கோங்கம்மா. பாருங்க, இயற்றலும் ஈட்டலும், பொருள் வந்த வழிகளை வந்துட்டு, பொருள் எங்கிருந்து வருது? இப்போ ஒரு விளைச்சல் இருக்குது, அது விளையிறது விளைஞ்சு வருதுன்னு வந்துருச்சுமா. இப்போ விளைஞ்சு வந்த நெல்லை என்ன செய்யணும்னா ஒரு ஒரு சேமிக்கணும். அது என்ன செய்யணும்? ஒரு குடோன்ல போட்டு என்ன பண்ணணும்? அதை பாதுகாக்கணும். பாதுகாக்கணும், சேர்த்துட்டு விளைஞ்சு நிலத்துல இருந்து விளையுது. விளைஞ்ச பிறகு என்ன சேர்க்கணும்? மொத்தமா ஒன்னா சேர்க்கிறோம். ஒரு நெல் மணிகளே வச்சுக்கோங்களேன், ஒரு மூட்டையா இருக்குது, மொத்தமா ஒரு இடத்துல வந்து சேர்க்கிறோம். சேர்த்துக்கணும். அப்படியே சேர்த்துட்டுனா மழை வருது, எத்தனையோ வருது, புயல் வருது, எத்தனையோ வருது, அப்போ அதெல்லாம் அடிச்சுட்டு போகும் இல்லையா? அதை என்ன செய்யணும்? ஒரு இடத்துல, பாதுகாப்பான இடத்துல, ஒரு குடோன்ல போயிட்டு என்ன செய்யணும்? அதை சேர்க்கணும், பாதுகாக்கணும். பாதுகாத்ததை அப்படியே வச்சுட்டு எதுனா பயன் இருக்கா? அப்போ யாருக்கு வந்துட்டு உணவு இல்லையோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? அப்ப எல்லாருக்கும், யாருக்கு அதிகமா தேவை, யார் வந்து உணவு இல்லாம இருக்காங்க, இப்ப எல்லாருக்கும் பிரிச்சு கூடாது. இப்ப நான் நல்லா 10 பேருக்கு நான் சோறு போடுற அளவுக்கு இருக்கேன், இங்க பசியோட ஒருவேளை பருக்கு சோறு இல்லாம இருக்கிறாங்க, இங்க ஓரளவுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு இருக்காங்க, அப்ப இவங்களுக்கு கொடுக்கலாமா? இல்லாட்டி 3 வேளை சாப்பிடாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட கொடுக்கலாமா? இல்ல 3 வேளைக்கு சாப்பாடே இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமா? அப்படின்றத என்ன செய்யணும்? அப்போ அந்த காத்த பொருளை பயனுள்ள வகையில திட்டமிட்டு செலவிடுதான் வந்து ஒரு சிறந்த அரசு. இது அரசுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த வீட்டுக்கும் பொருந்தும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள்மா. எல்லாருக்கும், ஒரு குடும்பத்துக்கே பொருந்தும். அதோட வந்துட்டு இந்த திருக்குறள் வந்துட்டு நிறைவடையுது. அடுத்து பாருங்க, நூல்வெளி பார்க்கலாம். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்குன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் தான் திருவள்ளுவர். அப்போ இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் என்று சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படுகிற பல பெயர்கள் உண்டு. அதுல வந்து ஒரு 3 பெயர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. மிச்சம் என்னெல்லாம் பெயர்கள் வந்து சிறப்பு பெயர்கள் இருக்குதுன்ட்டு பாருங்க. இது 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கொடுத்திருக்காங்க. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு தேவையா இருந்தா மேலும் இருக்கிற நேம்களை வந்து இங்க வந்து எழுதி வச்சுக்கோங்கம்மா. பாருங்க, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அப்போ தமிழ் மொழியிலேயே திருனா என்னம்மா? செல்வம் தானே. அப்போ செல்வம், திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், தமிழ் மொழியிலேயே. அப்படிப்பட்ட திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பெரும் பகுப்புகளாக பிரிக்கப்பட்டது. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பாலாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா அறம் 38, பொருள் 70, இன்பம் 25, மொத்தம் பார்த்தீங்கன்னா 133 அதிகாரங்கள் கொண்டது. அப்போ அறத்துல 38 அதிகாரங்கள், பொருள்ல வந்து 70 அதிகாரங்கள், இன்பத்துல 25 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு 10 குறட்பால். அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 10 குறட்பாக்கள் வீதம், மொத்தம் 133 அதிகாரங்கள் இல்லையா? அப்போ 133 இன்ட்டு 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1330 குறட்பாக்கள் மொத்தம் இருக்குது. இந்த திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி என்ற பிற பெயர்களும் இதற்கு திருக்குறளுக்கு உண்டு. பாருங்க, உங்களுக்கு இது மறக்குது, அறம், பொருள், இன்பத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்குது மறக்குதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் தான் நமக்கு அதிகமா தேவை. யாருக்குமே எல்லாருக்கும் என்ன தேவை? பொருள் தான் அதிகமா தேவை.
பொருள் தான் அதிகமா தேவைன்னும் போது, அறம்னா எத்திக்கலா இருக்குது. எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமா இருக்குது. அறம் செய்யறது வந்துட்டு குறைவாக தானே இருக்குது. அத கொஞ்சமா இருக்குதுன்னு, அத விட குறைவானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பம், மகிழ்ச்சி நாட்டுல இப்ப எப்படி ஞாபகம் வச்சுன்னா, மக்கள் வந்துட்டு 100% மக்கள் இருக்காங்கன்னா, 100% மக்கள் இன்பமாவா இருக்காங்க. எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள் அவங்களுக்கு என்ன சொல்றது? வறுமை எத்தனையோ இருக்குது இல்லையா? அப்ப இன்பம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இத ஞாபகம் வச்சுன்னா, எண்கள வந்து அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கணும். எது அதிகம், அதை விட குறைவு எது, அதை விட குறைவு எது. அப்போ மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா எத்தனை வருது? இப்படி தெரிஞ்சு அது இத வந்து 10ஆல வந்து பெருக்குனால் வந்து எத்தனை வருதுன்னா, இதுதான் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களோ தெரியாம இருந்தீங்கன்னா, இப்படி தெரிஞ்சு வச்சு மறக்காம இருக்கணும். இப்ப பாருங்க. அடுத்து பாருங்க. பின்வரும் பத்திக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்து பத்தியை கொடுத்திருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இல்லாம ஒரு அதுக்கு ஏற்ற திருக்குறளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பொருத்தமான அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் பார்த்தீங்கன்னா தேசத்தந்தை காந்தியடிகள். அறவழினா என்னது? அதாவது வந்துட்டு உம் அறத்தின் வழியில நடக்கிறது அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசத்தந்தை காந்தியடிகள். அவர் தம் சிறு வயதில் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தார். அவர் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அரிச்சந்திரன் என்ற நாடகத்தை வந்து பார்த்திருப்பாரு. அதில் அரிச்சந்திரன் என்னும் மன்னர் பார்த்தீங்கன்னா பொய் பேசாம என்னும் ஒரு அறத்தை எத்தகைய சூழ்நிலையும் தவறாமல் கடைபிடித்தார். அதாவது ஒரு மன்னன் இருந்தாரு அரிச்சந்திரன் நாடகத்துல. அவர் பொய்யே பேசக்கூடாது என்ற ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்துட்டு அறத்தை வந்து எப்படி ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு எவ்வளவோ ஒரு என்ன சொல்றது சூழ்நிலை வந்திருக்கும். அது ஆபத்தான சூழ்நிலை, எத்தனையோ அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும், அந்த பொய்யே பேசாமைய வந்துட்டு அவர் கடைபிடித்ததுனால, அந்த கடைபிடித்தத வந்து நாடகத்துல அவர் பார்த்துட்டு, காந்தியடிகள் தாமும் பொய் பேசாமை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்னையிலிருந்து உறுதி பூண்டிருப்பாரு. அதனை தம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றிருப்பாரு. இப்பண்பே காந்தியடிகள் எல்லார் இதயத்திலும் இடம் பிடிக்க காரணமாக அமைந்தது. அப்போ ஒரு எத்திக்கலா அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொய் பேசாமை அந்த அறத்தை வந்து கடைபிடிக்கிறது வந்துட்டு மிக சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் வந்துட்டு பொய் பேசாமலே இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு சிறு காரணத்துக்காக ஏதோ பொய் சொல்லதான் செய்வோம். ஆனா தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனை இன்னல்கள்லாம் அவர் சந்திச்சிருப்பார். எத்தனை இன்னல்கள்லாம் அவர் சந்திச்சிருப்பாரு. எத்தனை இடங்கள் உலகம் இந்தியா முழுவதும் பயணிச்சிருப்பாருன்னு பார்த்தோம். உலகங்களுக்கு இலங்கையிலாந்தெல்லாம் போயிருப்பாருன்னு பார்த்தோம். அப்போ எத்தனை அது தென்னாப்பிரிக்காவுல வந்து வாழ்ந்திருப்பாருன்னு பார்த்தோம். அப்போ எத்தனை இன்னல்கள், எத்தனை சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் அந்த பொய்யே பேசாம வந்து தன் வாழ்நாள்ல பின்பற்றிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு செயல்னு பாருங்க. பாருங்க அதற்கு ஏற்ற ஒரு திருக்குறள் பாருங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்ற ஒரு குறள். வாழ்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் 2வது குறள். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் இந்த இந்த பத்திக்கு ஏற்ற திருக்குறள் எதுன்னு சொல்லிட்டு தேர்வு செஞ்சு பாருங்கம்மா. இதோட வந்துட்டு பாத்தீங்கன்னா இயல் 2 வந்து முடிவடையுது. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா 3வது இயல்ல வந்து அடுத்த வந்து புலித்தங்கை குகை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே வகுப்பு இருக்குது. அடுத்த வகுப்புல பார்க்கலாமா. தேங்க்யூ. உங்களுக்கு நான் அடுத்த வகுப்புகளை எப்போ நேரம் கிடைக்கும் போதும் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா நான் அடுத்த வகுப்புகளை பேசுறேன். இதோட இந்த பாடம் நிறைவடையுமா. தேங்க்யூம்மா.